வணக்கம் மை நேபர். தற்பொழுது செய்தியில் பார்த்தேன், ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அவர்கள் வெற்றி பெற்றதற்காக நடத்திய நிகழ்வில் 7 பேருக்கு மேற்பட்டோர் இறந்துள்ளார்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்டோர் தீவிரமான சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்று. அது மிகவும் வேதனை அளிக்கிறது. தயவு செய்து நீங்களே சிந்தித்து செயல்படுங்கள். இதில் அரசியல் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்திய அணியில் விளையாடுவதற்கு எத்தனை தென்னிந்திய மக்கள் சென்றிருக்கிறார்கள்? விளையாட்டு வீரர்கள் தென்னிந்தியாவில் இல்லையா? ஆனாலும் பெரும்பாலும் நார்த் இந்தியாவில் இருக்கிறவர்கள் தான் இந்தியா அணியில் விளையாடி கொண்டு வருகிறார்கள். அதேபோல் ஐபிஎல் மேட்சிலும் சில நேரங்களில் தமிழர்கள் அல்லது சவுத் இந்தியாவை சேர்ந்தவர்கள் விளையாடுகிறார்கள். அதில் சந்தோஷம்தான். ஆனால் அவர்கள் சம்பாதிக்கிற எல்லா பணங்களையும் ரசிகர்களாகிய உங்களுக்கு தரவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் விளையாட்டை பாருங்கள், விளையாட்டை நேரில் சென்று பாருங்கள். முடியாவிட்டால் நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து உங்களுடைய தொலைபேசி மூலம் பாருங்கள், உங்களுடைய டிவி சேனல்கள் மூலம் பாருங்கள். அதை விட்டுவிட்டு ஏன் உங்கள் உயிருடன் விளையாடுகிறீர்கள்? உங்களுடைய உயிர்களை ஏன் மாய்த்து கொள்கிறீர்கள்? உங்களுடைய உயிருக்கு ஒரு வேல்யூ இல்லையா? தயவு செய்து இதே போன்ற கூட்டங்களுக்கு சென்று உங்களுடைய மதிப்புகளை நீங்களே குறைத்து கொள்ளாதீர்கள். அவர்களுக்கு நீங்கள் யார் என்று கூட தெரியாது. அவர்களுக்காக அவர்கள் தயவு செய்து புரிந்து செயல்படுங்கள். இது மிகவும் எனக்கு வேதனை அளிக்கிறது. இது என்னை மிகவும் கோபம் வரை செய்கிறது. நாம் ஏன் சிந்திக்காமல் செயல்படுகிறோம் என்று எனக்கு கோபம் வருகிறது. தயவு செய்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் கூறுங்கள். அவர்களுக்கு நீங்கள் யார் என்று தெரியாது. உங்களுடைய தேவை அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு வேண்டிய வருமானம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதனால் தயவு செய்து நீங்கள் உங்கள் வேலைகளையும் உங்களுடைய முக்கியமான காரியங்களை எல்லாம் விட்டு அவர்கள் பின் செல்லாதீர்கள். அவர்களுக்காக செல்லாதீர்கள். தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்கள், சிந்தியுங்கள்.